கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பில் எங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். எபிரேயர் ஆக்கியன் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது ஏதோ ஒரு சாதாரண காரியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொல்லும் போது சரி என்று சொல்வார்கள். ஆனால் விசுவாசம் என்பது இல்லாமல் போய்விடும். அதனால்தான் நீங்க யாக்கியன் எழுதுகிறார், விசுவாசம் என்பது அவரை நம்பப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாம் அன்றைக்கு 100 வயது இருக்கும் பொழுது அங்கே சாராளுடைய கர்ப்பம் செத்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாம் ஆண்டவரை நம்புகிறார். ஆண்டவராகிய தெய்வம் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று தன்னுடைய 75வது வயதிலே ஒரு வாக்கை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு அந்த கர்ப்பத்தின் கனியானது 25 ஆண்டுகள் இல்லை. ஆனால் 99வது வயதிலே ஞாபகப்படுத்துகிறார். 100வது வயதிலே ஆபிரகாமுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கே இந்த எபிரேயர் ஆக்கியோன் இந்த 6ஆம் வசனத்திலே 11:6 இவ்விதமாக சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியம் விசுவாசம். அது விசுவாசம் நமக்கு இல்லாததுனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 3 ஆண்டுகள் செய்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னார். ஆனால் நான் விசுவாசிக்காததுனாலே அநேக அற்புதங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பெருக செய்யுங்கள், விசுவாசிங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் மரித்து உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவோம். அவர் அற்புதத்தை செய்தது போல நாமும் செய்ய முடியும் என்று நம்புவோம். அப்படியே நம்மை கொண்ட அநேக அற்புதங்களை ஆண்டவர் இந்த பூமியிலே கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.